அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். ஜாதக பலன் அதே 64 விதிகளை கொண்டு ஜாதக பலனும் பார்க்கலாம். அப்பா ஜோதிட சூத்திரம் என்பது ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. இந்த திருமண பொருத்தத்துக்கு ஏன் தனியாக ஒரு வடிவமைப்பு செய்யணுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஜோதிடம் 2 விதமான பிரிவுகளோடு கூடது. ஒன்று உயிர்காரகத்துவம், இன்னொன்று பொருள் காரகத்துவம். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவத்தை கொண்டது. கணவன், மனைவி, மக்கள் வம்சம் தழைப்பதற்கு உயிர்காரகத்துவம் செயல்படணும். பொருள் சம்பாதிப்பதற்கு, சொத்து சம்பாதிப்பதற்கு, படிப்பதற்கு, வெளிநாடு செல்வதற்கு, இதெல்லாம் பொருள் காரகத்துவம் வேலை செய்யணும். திருமண பொருத்தம் என்பது உயிர்காரகத்துவத்தினுடைய கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய விதிகள். பொருளாதாரத்திலே பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் கூட திருமணம் ஏன் நடப்பதில்லை அப்படின்னா, உயிர்காரகத்துவம் அங்கே செயல்படவில்லை. அந்த உயிர்காரகத்துவம் எப்படி செயல்படுகிறது, அதனால் எப்படி தொடர்புண்டாகி திருமணம் நடக்கிறது. ஒருவருக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு திருமண காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விதிதான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 702 பாகம் 702, 702, 703, 704 3 பாகமாக 3 பிரிவாக இந்த ஜாதகத்தை நாம் போட போகிறோம். முதல் பிரிவு 702ல் 9/5/2000 12 மணி 28 நிமிஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர். இந்த ஜாதகருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னம். சந்திரனும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் கூடியிருக்காங்க. ராகு சனி 1, சந்திரன் சனி 1, பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர். இந்த ஜாதகருக்கு நம்ம அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் படி பார்க்கும் பொழுது 3, 5, 7வது நட்சத்திரங்கள், 22வது நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் மற்றும் 22ஆம் திரைக்காணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொருத்தம் சேர்த்தால் கணவன் நிலைக்க மாட்டான் அப்படிங்கிற விதி. அந்த விதியின் கீழே இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 22வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சுக்கிரன், குரு, சூரியன், சனி, புதன் 5 கிரகங்கள் அதில் இருக்குது. அப்படியானால் இவருடைய 22வது நட்சத்திரத்தில் 5 கிரகம் இருக்கும் பொழுது சூரியனையோ, சனியோ, புதனையோ, சுக்கிரனையோ, குருவையோ, அதாவது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர், சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னாக்கா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது பொருத்தம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. அடுத்தது குருனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதாவது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பரணி, பூரம், புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. இந்த விதிகளோட இந்த 5 கிரகங்களையும் அதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு பொருத்தம் சேர்த்தால் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அந்த கணவனோடு இவர் வாழ மாட்டார், அந்த கணவன் இவரோடு வாழ மாட்டார். இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படினால் இந்த ஜாதகத்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, யார் கணவனாக வந்தால் சிறந்த கணவனாக இருப்பார் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும் போது இவர் நடக்கிறது புதன் திசையிலே சூரிய புத்தி நடக்குது. திசை புதன் திசை, அதில் சூரியனுடைய புத்தி நடக்குது. இந்த புதன், சனி, குரு ஆகிய 3 கிரகங்களும் இந்த சூரியனில் ஒரே பாதத்தில் பாருங்கள். சூரியன் சுக்கிரன் 4ஆம் பாதம், அதே மாதிரி இந்த குரு பார்த்தீங்க சுக்கிரன் 4ஆம் பாதம், சனி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் பாதம், புதன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 4ஆம் பாதம், சுக்கிரனுடைய 1ஆம் பாதம். ஆக புதன், சனி, குரு ஆகிய சூரியன் ஆகிய 4 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் மட்டுமல்ல ஒரே பாதத்தில் நின்றார்கள்.
அப்படியானால் அந்த குருவையும் புதனையும் சனியையும் ஆற்றல் பெற்ற சூரியன், உச்சம் பெற்ற சூரியனால் இயக்கப்படுவார் அப்படிங்கிற விதி அதுக்குள்ள இருக்கு. இப்போ புதனுடைய தேசை நடக்குது, புதனும் அங்கே தான் இருக்காரு. ஆனால் புதனால் திருமணம் செய்து வைக்க முடியுமா என்றால் முடியாது. யார் வரணும்? புதனை இயக்கக்கூடிய சூரியன் வரணும். இப்போ புதன் திசையில் சூரிய புத்தியானது இங்கே வந்துடுச்சு. சூரிய புத்தி வந்த உடனே இந்த கிரகங்கள் இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பிறகு லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு கிடைத்தால் திருமணம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சூரியனுடைய புத்தி நடக்குது. லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி சூரியனுடைய புத்தி லக்னத்திற்கு மறையாமல் இருக்கிறார். எனவே 2ஆம் பாவ தொடர்பில் சூரியன் தந்து விடுவார். இப்போ புதன் திசையில் சூரியனுடைய புத்தியில் கேதுனுடைய அந்தரம் நடக்குது. கேது லக்னத்துக்கு 7ல் இருக்காரு. 7ல் இருக்கக்கூடிய கேது சூரியன் சாரத்தில் ஏறி நிற்கிறார். பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்தர்நாதனாகிய கேது சூரியன் சாரம் ஏறினார். 7ஆம் பாவ தொடர்பு தசாநாதனாகிய சூரியனுக்கு கிடைத்தது. 2ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார். 2 7ஆம் பாவ தொடர்பு இந்த ஜாதகத்தில் கிடைச்சிருச்சு. ஆனால் லக்ன தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது. லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் ஒன்றாக கூடி பாருங்க. ராகு பார்த்தீங்கன்னா சனி 1ஆம் பாதம், சந்திரனும் சனி 1ஆம் பாதம். ஆக இந்த சந்திரன் தனித்து எங்கும் ஆற்றலை இழந்து விட்டார். அதனால் ராகுவால் சந்திரன் இயக்கப்படுவார். அப்போ லக்ன தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை. லக்னம் 2 7 அதில் 2 7ஆம் பாவ தொடர்பு சூரியனுடைய புத்தியிலே கேதுனுடைய அந்தரத்திலே கிடைச்சிருச்சு. ஆனால் லக்ன தொடர்பு இங்கே கிடைக்கல. அப்போது லக்ன தொடர்பு வேணும்னு சொன்னால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர், திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வந்தால் இவருக்கு திருமணம் நடக்கும். இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் கூட ராகு வந்தால்தான் அவர் சனிச்சாரம் ஏறினார். அவர் சூரியனோடு கூடியிருப்பதால் லக்ன பாவ தொடர்பும் கிடைக்கும். ஆனால் ராகு வந்தாலுடைய லக்ன பாவ தொடர்பும் கிடைக்க முடியாது. ஆகவே ராகு திசையில் பிறந்தவர் வந்தால் இவருக்கு திருமணம் அப்படிங்கிற விதி தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்த யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த ஜாதகத்தில் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனுடன் கூடி சனிச்சாரம் ஜன்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலே ஏறி நிற்கிறார். அவர் சூரியனில் அஸ்தங்கமாகி தசாநாதனாகிய சூரியனை தொடர்பு கொண்டார். அதனால் லக்ன தொடர்பு ராகுவுக்கு கிடைக்கிறது. ஆக ராகு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை. ஆக ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வரணும். அப்போது திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பல ஜாதகங்களை இதற்கு நாம் பொருத்தம் பார்த்து பல மாதங்களாக பார்த்தும் எந்த பொருத்தமும் வரவில்லை. காரணம் ஜீவா சரீரா வேணும். ஆத்மா ஜீவா சரீரா. பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் ஒருவரோடு ஒருவர் ஆத்மா ஜீவா சரீரா தொடர்பு ஏற்பட்டால் அவரை தான் இதற்கு பொருத்தம் சேர்க்க முடியும். சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நீச்சபங்கம் உண்டானாலும் கூட பாவ தொடர்பை ராகுவால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இங்கே இருக்குது. லக்ன தொடர்பு வேணும்னா ராகு வரணும். அப்படியானால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு வரும்பொழுது அந்த ராகு பையனுடைய ஜன்ம நட்சத்திரம் ராகுனாக்கா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கணும். அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் மிக கடுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய இந்த சனி பகவான் அந்த பையனோட ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும். அதே சமயத்தில் எந்த விதத்திலையும் அஸ்தங்கமாகியோ வக்ரமாகியோ அல்லது வக்ரகிரக சாரம் ஏறியோ இல்லாமல் அவர் அந்த சனி பகவான் அந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரமாகிய ராகுவை தொடர்பு கொள்ளணும். அந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரமாகிய ராகு சனியை தொடர்பு கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும், மேலும் வம்சம் தலைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் சொல்ல வரும். இந்த நிலையில் இதற்கு நாம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்போ நம்ம சொல்லிட்டோம். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கணவனாக வருவார், வேறு யாரும் வர முடியாது. ராகு வந்தால்தான் திருமணமும் நடக்கும். அதுவும் சூரியனுடைய புத்தியில் தான் நடக்கும். ஏன்னா சூரியன் வந்தால்தான் 2ஆம் பாவ தொடர்பு கிடைக்கும். சூரிய புத்தி முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்தது சந்திர புத்தி வரும். அது ராகுவின் பிடியில் இருப்பதால் அவரால் சுயமாக இயங்க முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்குது. இதுபோல் ஒருவருடைய திருமண காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ திருமண காலம் வந்துவிட்டது,
ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தால் திருமணம் கூடி நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவனாக வர முடியும் அப்படிங்கிறத அப்பா ஜோதிட சூத்திரம் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சரியாகவும் விதிகளின்படி நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரமானதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் சரியான முறையில் திருமண பொருத்தம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களோடு கூடியது என்பதால் நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரம் பயில நீங்கள் விரும்பினால் மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வந்து காலை மாலை இரவு ஆகிய 3 நிலைகளில் இந்த வகுப்பு நடக்குது. அதில் கலந்து கொண்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற விதியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.